நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வ மகளின் வணக்கம். நமக்கு பொங்கல் நிறைய கொண்டே இருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டுமா, இந்த மார்கழி நாட்களும் முடிய போகுதுங்க. அதுக்கும் இன்னும் நமக்கு இடையில இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு இடையில நமக்கு பொங்கல் வந்துடுச்சே. நாம் இத்தனை நாள் நம்மக்கிட்ட இருந்த மருதாணி வச்சு நமக்கு கையில் மருதாணி வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பொங்கல் வரப்போதே நம்மக்கிட்ட செடி வாய்ப்பு கம்மி. நம்மக்கிட்ட வீட்டுக்கிட்ட பூஜை முடிச்சுட்டு வரும்போது அருகம்புல் பிச்சு நந்தி பகவானுக்கும் விநாயகர் பெருமானுக்கு முதலும் பிறகு நந்தி பகவானுக்கு 2 பேருக்கு நம்ம பிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா வந்து பேச்சு கொடுத்து, எல்லாம் வச்சிங்களே அம்மா, மருதாணி செடி வைக்கலையான்னு நான் கேட்கும்போது அந்த அம்மா, நான் வச்சுருக்கேம்மா, ஏதோ வா உங்களுக்கு தரேன்னு சொல்லி அந்த அம்மா கைப்பட எனக்கு பிச்சு தராங்க மருதாணியில். இல்லைங்களா? பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இறைவனுக்கு நாம் நினச்சா போதும், தெய்வத்தை நாம் உண்மையாக நேசிக்கும் போது அவங்க நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மக்கிட்ட நியாயம், தர்மம், நீதி இது நாம் இருக்கணும். உலக நலனுக்காக நாம் வாழணும். உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் நினைக்கும் போது இறைவனே நம்மளை தேடி வந்துடுவாங்கன்றதுக்கு இந்த மருதாணி லக்ஷ்மி கட்டாட்சமான லக்ஷ்மி நாராயணராக இருக்கக்கூடிய இந்த மருதாணி இன்றைக்கி என்னை தேடி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த அம்மா கைப்பட எனக்கு பிச்சு கொடுத்தாங்க. இதோ பொங்கல் விழாவுக்காக என்னுடைய மருதாணி என் கைக்கு பகவான், மகளே நீ எதுக்கு அங்கே எங்கே கேட்குற, இதோ நான் உனக்கு தரேன்னு சொல்லி எனக்கு மருதாணி இலைகளை எனக்கு கொடுத்தாங்க. நான் என்ன பாக்கியம் செஞ்சேனான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மருதாணி கொடுத்தா அந்த அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இறைவனுக்கும் கோடானு கோடி நன்றி மனதார வாழ்த்துகிறேன். ஏன்னா நம்ம தேடும்போது அந்த விஷயம் நம்ம சின்னதோ பெருசோ ஒரு விஷயத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு நமக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த வரிசையில் இந்த சந்தோஷமானது எனக்கு ரொம்ப மகிழ்விக்க செஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கும். இந்த மருதாணி கொடுத்தா அந்த அக்காவுக்கும் அந்த அம்மாவர்களுக்கும் பிறகுடைய அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரருக்கும் எம்பெருமான் நாராயணருக்கும் லக்ஷ்மி நாராயணருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்க, மருதாணி நான் பொங்கல் விழாவுக்காக வைக்க போகிறேன் நம் கையில். ஏன்னா மருதாணி வைக்காமல் நாம் சாமி கும்பிடலாமா? அது முறையாகுமா? இல்லைங்களா? எனக்கு கிடைச்ச பொங்கல் விழாவுக்காக கிடைச்ச மருதாணி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அக்காவுக்கும் இறைவனுக்கும். ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நலன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. இந்த வீடியோ கண்டிப்பாக 2 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இறைவனை நாம் நேசிச்சா நம்மளை இறைவனே நேசிக்கிறாங்கிறதுக்கு இறைவனில் சின்ன சின்ன விஷயம். இது சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தேடும்போது கிடைக்காம திடீரென மகளை ஏன் தேடுற, போதும் நீ தேடினது, உனக்கு சோதனை கொடுத்தது போதும், இந்த மகளை சொல்லி பகவானே நமக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாக வந்து கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் கோடி 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 ரூபாய்க்கு மேலானதுங்க. அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கி எனக்கு பகவான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. நம்ம சிவா பகவானி. அழகான சுனி பிரதேச நாளில் அவங்க கூட ஆன்ம தெய்வ மகள் என் விகாஷினி.